மகா ஆண்டிஸ்லேருந்து பேசுகிறேன். நீ செட்டிநாட்டிலேருந்து கொஞ்சம் பாத்திரம் கேஸ் வந்துட்டு நம்ம வீடியோ போய் பார்க்கலாம்ப்பா. வெங்கலம் வளம்புரி விநாயகர்ப்பா. நல்லா திருவாச்சியோடு இருக்கார் பாருங்க. மூஞ்சூர் இருக்குது கீழே. நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறாரு. வெங்கலம்ப்பா இப்படியே உருக்கி வச்சுருக்காங்க ஒரே மூட. நம்ம இப்படி பூஜையில் இப்படி வச்சுக்கலாம். ஏழு இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்திங்கன்னா திருவாச்சியோட 5.5 இன்ச்சு இருக்குது. நல்ல முறிச்சங்குப்பா. நல்லா இந்த குழந்தைகளுக்கு இது வாயில் பிடிக்காத அளவுக்கு நல்லா வலுவலுன்னு இருக்குது. பழைய காலத்து சங்கு. அந்த காலத்தில் மருந்து உரமருந்துலாம் இதெல்லாம் கொடுப்பாங்க. 3.5 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. நல்ல கெட்டியான சங்கு நல்லா இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆன்டிக் பானைப்பா. இப்போலாம் அந்த மாதிரி பானைலாம் பண்ண முடியாது. டிசைனே பாருங்களேன். நான் பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். நீங்கள் பாலிஷ் பண்ணி கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாம். வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இது ஒரு 25 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல கனமாக கெட்டியாக இருக்குது. 7.5 இன்ச்சு இருக்குது ஆயாகம். புழுக்கூடு பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குது. பானை நல்ல வித்தியாசமான பானை. வெள்ளோடு உருளிப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா சரிக்கு சரியாக வந்து வெள்ளி அந்த காலத்தில் கலந்துருக்காங்க. எதுவுமே பண்ணல. அப்படியே நான் இதை வாங்கி ஆன்டிக்காக போட்டிருக்கேன். இந்த பாத்திரம் செஞ்ச அட்ரஸை போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா சரியான வெள்ளியம். வெள்ளோடு வெங்கல உருளிப்பா. இதெல்லாம் ரொம்ப ரேரு. சவுண்டை பாருங்கள். இது ஒரு 4 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. ஏற்கனவே இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்னதில் ஒன்று போட்டிருந்தேன். அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போதே நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அதை பார்த்துட்டு நிறையா கேட்டிருந்ததுனால இப்போதே இப்போ நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. 10 இன்ச்சு இருக்குது ஆயாகம். உயரம் பார்த்தீங்கன்னா அந்த 6 இன்ச்சு இருக்குது. பூஜாப்பா மாம்பழ பூஜா. இது ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல வெங்காயம். உள்ள கிண்ணத்தோடு இருக்கு பாருங்க. டம்ளரோட. ஆயாகம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குப்பா. முளைப்பறி கூட. பழைய காலத்து முளைப்பறி கூட உள்ளே மடிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு சவுண்டு சலங்க சவுண்டு வேறு கேட்குது. அதே மாதிரி இது பூராமே நகாசு வேலை. பூராமே நகாசு வேலை. நம்ம ஏதாவது பூச்செடி ஏதாவது வீட்டில் வைக்கணும்னா கூட இதில் வச்சுக்கலாம். தொட்டியில் வச்சு இதில் தூக்கி வச்சுக்கலாம். அப்படியே பிளங்காமே போட்டுருக்காங்கன்னா அப்படி வாங்கி பாலிஷும் போட்டுருப்பா. அதாவது இந்த மரக்கூடை என்ன பின்னல்களில் இருக்குமோ மூங்கில் கூட அந்த மாடலில் பின்னியிருக்காங்க. 11.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. பாதத்தை அளவு எடுக்கலை. கீழே பாதம் இருக்குது வருங்க. இந்த மூங்கில் கூட என்ன மாடலில் இருக்குது அதே மாடலில் பின்னியிருக்காங்க. இந்த கயிறு போட்டு பின்னது மாதிரி இருக்குது. வெங்கலம் வரைச்சிட்டுப்பா. இது ஒரு 4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல பெரிய சைஸு. பாதம் வச்சுருக்காங்க வருங்க. 4 பாதம். பதினோரு இன்ச்சு இருக்குது வாயகலம். உழுக்கூடு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. வெத்தலை வைக்கிற ஸ்டாண்டுப்பா. நல்ல டிசைன் நல்லா இருக்குது வருங்க. கீழே ஒரு அப்படியே உருட்டாக இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. வளைய மாதிரி. இது இப்போ விளக்கு வைக்கிறாங்கப்பா. சாமி சிலைகளை வச்சு பூஜை ரூமில் வச்சுக்கிறாங்க. 7.25 இன்ச்சு இருக்குப்பா அகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. பூக்கூடப்பா. கீழே 3 பாதம் வச்சுருக்காங்க பாருங்க. உள்ள நகாசுகளை பார்த்துருக்காங்க. கோயிலுக்கு அபிஷேக தட்டாக வச்சுக்கலாம்.
சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். 8 இன்ச்சு இருக்குது. காயகலம் நல்ல வட்டை பாத்திரம்ப்பா, சமைக்கிறதுக்கு நல்ல ஈயம் பூச்சி நல்லா இருக்குது. இந்த நல்லா இருக்குது பாத்திரம். இது ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். கை உடியெலாம் இருக்கிறதுனால நல்லா நம்ம ஈஸியாக தூக்கிக்கலாம். 8 இன்ச்சு இருக்குப்பா. காயகம் உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. மூடுறது மாதிரி தட்டு ஒன்றுப்பா. இது 8.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக செட் ஆகுது. இது சாதம் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். ஈயம் பூசினால ஒன்றும் கச்சி போகாது. இதுதான் 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படிப்பா. இந்த படியெல்லாம் இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. இந்த இரும்பெல்லாம் தேன் இரும்பு. இது பித்தாளை இது கொடுத்துருக்காங்க பாருங்க, பூணு கொடுத்துருக்காங்க. இந்த பூராமே இந்த பித்தாளை இதில் வந்து பூரா நகாசு வேலை, பூரா கை வேலைப்பாடுப்பா. இந்த பித்தாளை தகவலாம் வெட்டி அது ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னும் டைம் அண்ட் ஷேப்பு, நிலா பிற மாதிரி வித்தியாசமான ஒரு இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஆனால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கவே. அதில் இது சின்ன படி. இது வந்து 1 படி நாளி, இது வந்து அரைக்காப்படி நாளி. இது வந்து தேன் வந்ததுனால துரு பிடிக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த நிறம் அப்படியே தான் இருக்கும். 4 இன்ச்சு இருக்குப்பா. சோப்பீஸாக வாங்கி வச்சுக்கலாம். உயரம் வந்து 6 இன்ச்சு இருக்குது. பிளங்கணுனாலும் பிளங்க வச்சுக்கலாம். 2.25 இன்ச்சு இருக்குது சின்ன படி. வாயகலம் உயரம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பூராமே நகாசு வேலை. இந்த இது சுரக்காய் குஞ்சாப்பா. இது ஒரு 3/4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். உள்ள டம்ளர் இருக்குது. இந்த அந்த காலத்து ஃப்ளாஸ்க்கு. உயரம் பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குப்பா. வாயகம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. இந்த உருளிக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அந்த காலத்து மெட்டீரியல் எப்படி இருந்துருக்குன்னு வருங்க. இப்போலாம் ஒரே மாதிரி ஒரு 100 பாத்திரத்தையும் மிஷினில் அடித்து ஒரே மாதிரி கொடுக்குறாங்க. அப்போலாம் கை வேலைங்கிறதுனால ஒவ்வொரு பாத்திரம் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்க. 2 ஒரே அளவு தான். பாருங்க, இது கொஞ்சம் காப்பர் கலந்த மாதிரி இருக்குது. இது அப்படியே வெள்ளி நிறையா கலந்தது மாதிரி இருக்குது. இது ஒரு 6 லிட்ரு, இது ஒரு 6 லிட்ரு பிடிக்கும்ப்பா. நல்ல உருளி. 5 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. இது 3.25 இன்ச்சு இருக்குது உள்கூடு. வாயகலம் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்லா ஒரு அடுப்புலேயே சமைச்சிக்கிடலாம். இதில் பால் வாங்கி டீ போட்டுக்கிடலாம், பிரசாதம் பண்ணிக்கிடலாம். குட்டி பாத்திரம்ப்பா. இது பித்தளை. குட்டி அழகாக இருக்குது பாருங்க. 3 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. இது நெய்வேத்தியம் வச்சுக்கலாம்ப்பா. இது பாத்திரமே வித்தியாசமாக இருக்குது பாருங்களே. பித்தளைனாலும் இது சங்கு கிணப்பா. ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு சங்கு கிணதே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வெங்கலம்ப்பா. இது 5.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். அந்த சங்கு இது காதோட சேர்த்து பச்சை பாத்திரம்ப்பா. இதுவுமே வித்தியாசமாக இருக்குது பாருங்க. உள்ளுக்குள்ளே காப்பர் கலந்து வெளியில் வந்து மஞ்சளாக இருக்குது பாருங்க. 3 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வேப்பா இருக்குது. ஸ்பூனுப்பா. வெங்கல ஸ்பூனு. 2 ஒரே மத்தேப்பா இருக்குது. 8 இன்ச்சு இருக்குது. இது வந்து 7.5 இன்ச்சு இருக்குது. இந்த தட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குப்பா. சர்விங் போல் மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டலெல்லாம் வைப்பாங்களா அந்த காலத்தில் எப்படி ரசனையோடு செஞ்சுருக்காங்க பாருங்க. கீழே பூராமே நல்ல வேலைப்பாடும் நல்ல டிசைன் இருக்குப்பா. வெங்கலம்ப்பா. இது நீளம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. ஆப்பிள் தூக்குப்பா. ஆப்பிள் தூக்கு நிறையா கேட்கறதுனால கிடைக்க 1-2 மத்தேப்பா போட்டுக்கிட்டு. இது ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அந்த காலத்து வெள்ளியை பூச்சி இப்படியே பிளங்காமே வச்சுருந்துருக்காங்க.
5.25 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. நல்லா கைவிடி மூடி எல்லாமே காப்பரை விட்டு. இது ஒரு தாம்பலம்ப்பா. பூராமே நகாசு வேலைதேப்பா. இந்த எவ்வளோ வேலை பண்ணணும் வருங்க. பின்னாடி இருக்குது, சைடில் இருக்குது. இது வந்து பித்தளைதேப்பா. 10.5 இன்ச்சு இருக்குது. எண்ணெய் கலையம்ப்பா. 4 பாதம் வச்சுருக்கு வருங்க. நெய் எண்ணெய் ஏதாவது அடுப்படிக்கணும்னா ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. 3 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுப்பா இருக்குது. துணை தீபம்ப்பா. துணை தீபம் நிறையா கேட்குறீங்க. நான் 1 2மா கிடைக்க நான் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன். வேணுங்கிற வாங்கிக்கலாம்ப்பா. அதாவது 6.25 இன்ச்சு இருக்குது நீளம். இதில் தான் நம்ம விளக்கேற்றி எல்லா தீபத்துக்கும் ஏற்றிட்டு சாமிக்கு தீபாராதனை காட்டுறது. பித்தளை அன்னக்கரண்டிப்பா. அந்த காலத்து பேர் போட்டிருக்காருங்க. அதாவது 9.5 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. நல்லா கனமாக கெட்டியாக இருக்குது. சல்லடைப்பா. ஒரு கீரை காய்கறி ஏதாவது அலசி வச்சுக்கலாம்ப்பா. இதுக்கு இந்த பழம் ஏதாவது அலசி வச்சுக்கலாம். உள்ளே ஈயம் பூசியிருக்காங்க. நல்லா உயரமாக இருக்குது. 8.5 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. பூக்கூடப்பா. இது ஒரு இலை சேப்பில் இருக்குது. இங்கிட்ட வந்து அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. இங்கிட்ட வந்து இந்த செம்பருத்தி இலை மாதிரியே இருக்குது. இந்த இங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதிமாக இருக்குது. நல்லா கீழே பாதம் வச்சுருக்கு. பூஜை முடிய வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது கோயிலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேங்காய் வளம் வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம்ப்பா. 8.25 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குப்பா. இது வந்து ஒரு 4 இன்ச்சு இருக்குது பாதத்தோட. கேக் மோல்டுப்பா. அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இந்த உள்ள அச்சு அப்படியே கேக் மோல்டு இப்படி கேக் நம்ம ஊற்றினோம்னா உள்ளே அந்த இது வந்து மீன், அதாவது பூசணிக்காய், அப்புறம் நிறைய அந்த தாமரை பூவு நிறையா இருக்குதுப்பா. அந்த இது வந்து ஒரு பழம் ஏகப்பட்டது இருக்குது. இந்த இதுதே மீன். உள்ளே அந்த அச்சு இப்படி நம்ம கேக் செஞ்சிட்டோம்னா இந்த உள்ளே அந்த நகாசு வேலை பூரா அந்த கேக்கில் வந்துடும். வரி வரியாக இருக்கிறதுப்பா. இது வந்து வெங்கலம்ப்பா. அதுக்கு மூடி. அந்த காலத்தில் என்ன கறி அடுப்பில் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சன் இருக்குது. ஆனால் கிணல் வெளியே போகாது. அந்த காலத்தில் எப்படி கற்பனையோடு வாழ்ந்துருக்காங்கன்னு வருங்க. 9.5 இன்ச்சு இருக்குதுப்பா. இந்த காதோடு சேர்த்து நல்லா இருக்குதுப்பா. பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம்ப்பா.